ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். கொஞ்சமான காரியங்கள் ஆனாலும் உண்மையாக இருங்கள். தேவன் அதில் விரும்புகிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, ஒருவனுக்கு 5 தாளந்து, இன்னொருவனுக்கு 2 தாளந்து, இன்னொருவனுக்கு 1 தாளந்தை கொடுத்துவிட்டு தூரதேசமாக பிரயாணப்படுகிறான். காலங்கள் முடிந்த பிறகு குறித்த காலத்தில் திரும்பி வந்து தன்னுடைய வேலைக்காரிடம் கணக்கு கேட்கிறார். 5ஐ வாங்கினவன் 10ஆக மாற்றிக் கொடுக்கிறான். 2ஐ வாங்கினவன் அதை 4ஆக மாற்றிக் கொடுக்கிறான். 1ஐ வாங்கினவன் அதை புதைத்து வைத்து விடுகிறான். தாளந்துகளை இரட்டிப்பாய் மாற்றினவர்களை 5 வாங்கின அந்த வேலைக்காரனை பார்த்து, நீ 10ஆய் மாற்றிருக்கிறான்னு சொல்லி தட்டி கொடுத்து, நான் கொடுத்த கொஞ்சத்தினை உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் மாற்றுகிறேன் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார், வாழ்த்துகிறார். எஜமான் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் கொடுக்கப்பட்ட சிறு வேலையாக இருக்கலாம், அதில் உண்மையாக இருக்கிறோமா? சிறு பொறுப்புகளாக இருக்கலாம், அதில் கவனமாக இருக்கிறோமா? ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்கிறோம், வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்து மறிக்கிறோம் என்பது அல்ல. நாம் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை காலம் அல்லது எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்பதை காட்டிலும் எப்படி வாழ்கிறோம், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரத்தில் நாம் அதை எண்ணாமல் உலக பிரகாரமான காரியங்களிலே அப்படியே பொறுப்பற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். அது எஜமானுடைய சந்தோஷத்தை இழக்க நேரிடும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்பார், கணக்கு கேட்பார். அப்ப நாம் அதை சரியாக செய்திருப்போமானால், உத்தமம் உண்மையான ஊழியக்காரன் ஒரு தட்டி கொடுப்பார். அந்த சர்டிபிகேட் நமக்கு தேவை. சீன தேசத்துல ஒரு அருமையான மிஷினரி குடும்பம் கர்த்தருக்கு பயந்து ஊழியத்தை செய்துட்டு இருந்தாங்களாம். அப்ப அங்க சீன அரசுக்கு எதிராக போராடுகிற கூட்டத்துல ஒருவருக்கு அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்கன்னு குற்றம் சாட்டி அந்த மிஷினரி எடுத்து ஜெயில போட்டாங்க. தப்பிப்பதற்கு சூழ்நிலை சாதகமாக கிடையாது, ஏனென்றால் அவர்களுக்கு மரண தண்டனை தான். ஆனா அவருடைய மனைவி ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு சகோதரி ஒரு சிறு கூட்டத்தை கூப்பிட்டு அந்த ஒரு விடுதியில தங்கி கொண்டு ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது ஒரு கோழி பக்கத்துல இருந்து கத்திட்டே இருக்குது. அவங்களுக்கு அந்த ஜெபத்திற்கு தடையா இருந்ததும் இந்த சகோதரி இப்ப அந்த கோழியை துரத்திட்டு திருப்பி வந்து ஜெபிக்கலான்னு போகும்போது இந்த கோழியை துரத்துறாங்க. அது ஒரு முட்டையை போட்டிருக்குது. அதுல அது தன்னுடைய விடுதியில அந்த முட்டை போட்ட உடனே அந்த சகோதரி என்ன செய்வேன்னு தெரியல. உடனே அந்த முட்டையை எடுத்துட்டு அந்த கோழியை பிடிச்சு அது காலில் அந்த முட்டைக்குரிய பணத்தொகையை வச்சு ஒரு சின்ன அட்ரஸ் எழுதி வச்சு அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த கோழி போயிடுச்சு. இந்த முட்டை உங்க வீட்டுல இருக்குது. திருப்பி ஜெபத்தை கண்டினியூ பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல இது விடுதி முன்னால ஒரு பெரிய கூட்டமே கூடிடுச்சுது. என்னன்னு இந்த சகோதரி பார்த்தா, அந்த கோழி காலில் அந்த பணத்தை கட்டி விட்டுருக்காங்க. அந்த கோழியின் உரிமையாளர் ஒரு நிறைய ஜனங்களை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்கதான் அந்த விடுதியின் சொந்தக்காரர் கூட, ஏன்னா அவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. உடனே இதை எழுதி அனுப்புனது யாரு, இதுல பணத்தை வச்சு அனுப்புனதும் இந்த சகோதரி நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் அங்க இருக்கும்போது ஒரு பெரிய மனுஷர் பேசுறாரு, ஏமா இந்த மாதிரி அந்த கோழி காலில் பணத்தை வச்சுட்டு இருக்கிற, ஐயா அது எங்க வீட்டுல முட்டை விட்டுருச்சு, ஆனா அந்த கோழி என்னுடைய இது இல்லை அல்லவா, அதனால அந்த முட்டைக்குரிய பணத்தை அது யார் கோழின்னு தெரியாது, எப்படி அந்த கோழி தான் வீட்டுக்கு திரும்பி போகும், அந்த பணத்தை அனுப்பிடணும்ல, அதை நம்ம எப்படி அபகரிக்கிறது, அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது, அது நியாயம் அல்லவா, இல்லம்மா உன் வீட்டுல வந்து தான் நான் விட்டுருக்கேன், நீ எடுத்து பயன்படுத்தலாமான்னு சொல்லும்போது மிஷினரியுடைய மனைவி சொன்னாங்களா, இல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த ஒரு காரியத்துல நான் உண்மையா இருக்க விரும்புவேன். அது சிறிதா இருக்கலாம், பெரிதா இருக்கலாம், என் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல, என் ஆண்டவர் அதை பாக்குறாரு, அதனால அதற்குரிய பணத்தையும் வச்சு அதையும் நான் பண்ணிட்டு அனுப்பி விட்டுட்டேன்னதும் அப்படியெல்லாம் ஆச்சரியப்பட்டுட்டு அப்படி சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருந்தாங்களாம். சில நாட்கள் அவருடைய கணவன் விடுதலையாகி வர்றாரு. எப்படி இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கேட்டா அந்த கணவனை விசாரிச்சது அந்த பெரிய மனுஷன் சொல்லலாம், அந்த அவர் ஒரு நீதிபதி. அப்போதான் அந்த சகோதரிக்கு புரிஞ்சது, ஐயோ அன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி வந்து பேசி நின்னது அவர் ஒரு பெரிய மனுஷன் நினைச்சோன்னா, அவர் தான் அவருடைய கணவனை விசாரிக்கிற நீதிபதி. அவர் அந்த விசாரணையில அவர் யாரு, அவருடைய மனைவி யாரு, இவங்களுடைய செயல் என்பதை இவங்க உண்மையா இருக்கிறவங்க, இவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு அவர் உணர்ந்து அந்த மனுஷனை விடுதலை பண்ணிட்டாராம். பாருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு. நாமும் உண்மையா இருப்போம், கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாரு. உடனே ஒருவேளை மாற்றம் கிடைக்கல, உயர்வு கிடைக்கல, என்ன நடக்க போது, உண்மையா இருந்து என்ன சாதிக்க போறோம், உண்மையா இல்லாம போய் பேசுறவங்களுக்கு தான் அந்த நாட்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை தூக்கி அப்புறப்படுத்திட்டு கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மளை பார்க்கிறது. நிச்சயமாகவே உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த வார்த்தை மாறாது, நிறைவேறும். அவருடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் வார்த்தை சொல்லுது. கொஞ்சத்துல உண்மையா இருந்தவங்களை நீ அநேகத்தின் மேல் அதிகாரியா மாற்றி இருக்கிறீங்கப்பா.
இந்த நாட்களில் எங்களுடைய ஒவ்வொரு சிறு காரியங்களா இருக்கலாம், பெரிய காரியங்களா இருக்கலாம், நாங்க அதை அற்பமா எண்ணாம அலட்சியப்படுத்தாம அதுல உண்மையா இருக்க, ஒருவேளை எங்களுக்கு அதற்கான ரிவார்டு கிடைக்காம இருக்கலாம், அவார்டு கிடைக்காம போலாம், மற்றவங்க அப்ரிசியேட் பண்ணாம போலாம், இதெல்லாம் செஞ்சு என்ன என்று சொல்லி மற்றவங்க பரிகாசம் கூட பண்ணலாம். ஆனா பரலோகத்தின் தேவன் நீர் பார்க்கிறீர் என்பதை உணர்ந்து உண்மையும் உத்தமத்தோடு எங்கள் காரியங்களை செய்ய பூமியில் நீர் கொடுத்த நாட்கள் அப்படிப்பட்ட அப்பா பணிகளை செய்யக்கூடியவர்களா எங்கள் இருதயம் மாறட்டும், அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். கேட்டுக் கொடுக்க ஒவ்வொருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உண்மையாக இருப்போம், உயர்வை பெற்றுக் கொள்வோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.